நான் இப்பொழுது ஆழமான சத்தியங்களை இந்த தலைமுறைக்கு பேசுவதற்கு எனக்கு இப்போ விருப்பமில்லை. ஏன்னா நாய்களுக்கு முன் நான் பரிசுத்தமானதை போடுவதில்லை, பன்றிகளுக்கு முன் முத்துக்களை நான் போடுவதில்லை. அவர்களுக்கு புரியலை. நானும் என்னன்னு ஆழமான சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டதை, நான் உணர்ந்து கொண்டதை, நான் ருசித்ததை பேச விரும்புகிறேன். பரலோகத்துக்குரிய காரியங்களை, பரலோகத்து காரியங்களை இந்த ஜெனரேஷனுக்கு தேவையில்லை. உலகத்துக்குரிய காரியத்தை பேசியா அப்படின்றான். வீட்டை பற்றி பேசு, காரை பற்றி பேசு, பிளேட்டை பற்றி பேசு, அமெரிக்காவை பற்றி பேசு, நடிகரை பற்றி பேசு, ட்ரெஸ்ஸை பற்றி பேசு, ஷூவை பற்றி பேசு, வாட்சை பற்றி பேசு, மொபைலை பற்றி பேசியா அப்படின்றான். பரலோகத்தை பற்றி பேசாத, அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியம். இந்த உலகத்துக்கு இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை பின்பற்றி கொண்டு இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேடி வர வேண்டாம். அதுக்கு நம்ம திருப்பதி போகலாம், நாகப்பட்டினம் போகலாம், எல்லா இடத்துக்கு போனாலும் எல்லா சாமியும் உங்களுக்கு வீடு கொடுக்கும், மாடு கொடுக்கும், மனை கொடுக்கும், சோம் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அப்புறம் எதுக்கு உனக்கிட்ட வரணும், இந்த இயேசுநாதர்கிட்ட வரணும்? பரலோகம் கொடுப்பாரு. கையை தட்டுங்களேன். பாவ மன்னிப்பு கொடுப்பாரு. எத்தனை பேருக்கு பரலோகம் வேணும், பாவ மன்னிப்பு வேணும்? நீ திடகாத்தியமாக இருந்து 6 பேக் வச்சாலும் சரி, நீ எம்ஃபில் படித்தாலும் சரி, டாக்டரேட் படித்தாலும் சரி, அதுக்கு மேலே படித்தாலும் சரி, 70 வயசோ 80 வயசுல மறுகையா மூக்கில் பஞ்சு வச்சு படுக்க வச்சிருவான். அப்படியே சாந்தமாய் படுத்திருப்பாய். நீ தொட்டது பிடித்தது, கூட இருந்தது கூட இருக்காதது, மறைமுகமானது நேர்முகமானது, நீ தாலி கட்டியது கட்டாதது, உன்னோடு குடித்தவன் குடிக்காதவன் அத்தனை பேர் சுற்றி நின்று அழுவான். உன்னை யாரும் தொட்டு பார்க்க மாட்டாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, பாடியை எடுக்க போறீங்க, வீசுமே நாருமே. நாசியிலே சுவாசம் போனால் நாற்றமடித்து போய்விடுவோம். இந்த சுவாசத்தை கொடுத்தது கர்த்தர். கைகளை தட்டி நாசியிலே தன் சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான். ஆத்தாடி கூத்தாடி களைத்த உடம்பு காத்தாடி போல கலண்டு விடுமாம். என்ன ஆட்டம் உனக்கு! எவ்வளவு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற, ஃப்ராடு பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம், ஃப்ராடு பண்ணுறதுக்கு எம்பிட்டெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெற்றோரை ஏமாத்துறதுக்கு என்ன டெக்னிக்கு, மனைவியை ஏமாத்துறதுக்கு என்ன டெக்னிக், இந்த பெண்கள் புருஷனை ஏமாத்துறதுக்கு என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன அக்கிரமம் நடக்குது பாருங்க உலகத்தில். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவர்கிட்ட எடுபடாது. டெக்னிக்கை கண்டுபிடிச்சவர். கையை தட்டுக்களை ஒரு அல்லேலூயா.